வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இப்போ நம்ம சாமிக்கு நம்ம செய்ய போகிறோங்க. என்னதுன்னா கூழ் செய்ய போகிறோம். அந்த கூழ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடையிலலாம் ப்ரொஃபஷ்னலாக விற்பாங்க இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றது பார்க்குறோங்க. இதே தான் இன்றைக்கி நான் அம்மனுக்கும் கொண்டு போய் ஊற்றிட்டு வர போகிறேன் நான். ஸோ அந்த அளவு கிட்டத்தட்ட இது வந்து 50-60 பேர் கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு செய்ய போகிறேன் நான். ஸோ அதை பாருங்கள். இது வந்து சோளம் எடுத்துருக்குறேங்க. இந்த சோளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம முழு சோளம். இது வந்து கம்பு நான் முளை கட்டி வச்சுருக்கேங்க நான். முளை கட்டினதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதனோட அளவு பார்த்திங்கனாக்கா 1/4 கிலோ மாவு, 300 கிராம் அரிசி. அதாவது பச்சரிசி தாங்க எடுக்கணும். சாமிக்கு பொதுவாக பச்சரிசி தான் எடுத்துக்குவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து 150 கிராம் இருக்குங்க. இந்த ரெண்டும் கம்பு 50 கிராம், இது சோளம் ஒரு 100 கிராம்ங்க. இது எப்படி செய்ய போகிறேன்னாக்கா இப்போ பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது மிக்சியில் வந்து தூள் பண்ணிடணுங்க. இந்த அரிசியை வந்து நம்ம ஓரளவுக்கு 50-60% தூள் பண்ணிடணும். அதே சமயத்தில் இந்த கம்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். கம்பு, இந்த சோளம் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தூள் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு 60-70%. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க நான். இதுக்கு தண்ணி இந்த 3 லிட்டரே போதும். இன்னும் ஒரு டம்ளர் வந்து இது கரைக்கிறது 1/4 கிலோ மாவு. இது வந்து கேழ்வரகு மாவு, இதுவும் முளை கட்டி அரைச்சது தான். ஸோ இது 1/4 கிலோ மாவு. அரிசி 300 கிராமு, அது 150 கிராமு. கேழ்வரகு மாவு ஒரு 1/4 கிலோ. தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இது தூள் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ரவை மாதிரி எடுத்துக்கிட்டோங்க. இதை பாருங்கள், இதனோட பதம் பாருங்கள். நல்லா 60-70% நொய் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பதம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே வந்து தண்ணி இதுவாகிட்டுருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, அது பாருங்கள், இந்த இது இருக்குது இல்லைங்களா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலரணுங்க. இல்லைன்னா நமக்கு போட்டு கலந்த உடனே நம்ம இப்படி கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது. போட்ட உடனே என்ன ஒரு வாசனை பாருங்கள். இது உப்பு வந்து இப்போ போடக்கூடாதுங்க. இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம போடலாம். இது சீக்கிரம் ஆகிடுங்க. இதுக்கு புளிக்க வைக்கணும்ல அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் சிம் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இதை நம்ம போட்டிருக்கு இல்லைங்களா, இப்போ சிம் பண்ணிட்டேன் நான். இதை நல்லா மூடி வைக்கலாம், நல்லா வெந்துடும் அது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டிரர் இருக்கு இல்லையா, இதில் இப்படியே கலந்து விடலாங்க. கட்டி இல்லாமல் நம்ம கலக்கணும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, இது கலக்கிற வரைக்கும். இப்போ பாருங்கள், அரைவாசி வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து எப்போயுமே இந்த ஸ்டிரர் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம கிண்டுங்க, அடி பிடிச்சிடும். இல்லைனா நீங்கள் கரண்டி வச்சா கூட சரி வராது. இந்த மாதிரி ஸ்டிரர் வச்சு நீங்கள் அடி வரைக்கும் நல்லா பண்ணிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் கட்டி தட்டாமல் இருக்குங்க. இல்லைனா கட்டி தட்டிடும். ஸோ இப்போ இதில் நம்ம சோளம் போட்டிருக்கோம், நல்ல மணமாக இருக்குங்க. இதில் சோளம் போட்டிருக்கோம், சோளத்துலேயே கம்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வேக விட்டுருக்குறோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போடலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அரைவாசி கிட்டத்தட்ட ஒரு 50% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 20-30% தான் வேகணும். இது சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இது மாதிரி நம்ம அடித்து செஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். தயிரும் புளிக்க வச்சுருக்கிறேன், நம்ம அதையும் கரைச்சிக்கலாம், அதையும் ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம அப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நம்ம இப்படி ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டணுங்க. இது சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் நான். அதை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. உங்களுக்கு டைட்டாக இருந்தால் ஊற்றிக்கலாம். சில நேரத்தில் சில மாவு சரியாக இருக்குங்க. இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் டைட்டு கொடுத்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி நான் என்ன பண்ணேன் நான் சூடு பண்ணி கொதிக்க வச்சு, இந்த கெட்டிலில் பாருங்கள், இந்த மாதிரி கெட்டிலில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கலந்துருக்கிறேன் நான். இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம், சரிங்களா. இப்போ நான் மூடி வச்சுருக்கேங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் முன்னாடி வச்சாலும் சரி. ஆனால் நம்ம அந்த மாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 300 மில்லி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி கரைச்சோம் இல்லைங்களா, கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் நான். அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4 லிட்டர் வந்துடுதுங்க. நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சிங்க, மேலேயே ஆயிடுச்சு. 25 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் தண்ணி தொட்டு இப்படி தொடுறேங்க நான். இப்படி தொட்டேன்னா கையில் ஒட்டக்கூடாது. இதனோட பதமே என்னென்னா கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதை கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு கரைச்சி காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கரைச்சிட்டேன் நான் உங்களுக்காக. கரைச்சி மோர் மிளகா சுவையான நமக்கு இன்றைக்கி 3 பொருள் சேர்த்த கூழ் சரி கிடச்சிருச்சுங்க. இதே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். தண்ணி பத்தலைன்னா
அதாவது இதில் என்ன சீக்ரெட்னாங்க, மாவு வந்து புது மாவாக இருந்தால் கம்மியாக பிடிக்கும் தண்ணி. இப்போ இது நான் 2 மாதம் 3 மாதம் வச்சிருந்து அந்த மாவு யூஸ் பண்ணேனாக்கா, அப்போ தண்ணி கண்டிப்பாக இழுக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த பழைய மாவுன்றதுனால இன்னும் 1 லிட்டர் 1 1/2 லிட்டர் தண்ணி இழுத்துச்சு. நீங்கள் ஊற்றும்போதே பாருங்கள், நீங்கள் கரைச்சி ஊற்றும்போதே உங்களுக்கு கெட்டி கொடுத்துச்சுன்னா அப்பயே தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.